ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் ஹவு டு லேண்ட் இன் அ ஜாப் இது எல்லா கெரியருக்கும் பொருந்தும். அதுவும் இல்லாமல் கிளினிக்கல் ரிசர்ச் ஜாப்ல எப்படி லேண்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நான் ரொம்ப நாளாக கொஞ்சம் வீடியோ போடாமல் இருந்தேன், கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்தேன். நான் ஏன் டிசப்பாயிண்டடாக இருந்தேன்னு சொல்லி வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். அண்ட் தென் ரூபின் சக்கரவர்த்தி அண்ட் தென் விஷ்ணு அப்படின்னு சொல்லி இமெயில் அனுப்பிச்சிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்விக்கு பதிலாக இந்த வீடியோ இருக்கும். ஒவ்வொருத்தர் நேமாக நான் மென்ஷன் பண்ணல, ஆனால் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்கலாக இது வந்து ஹவு டு லேண்ட் இன் எ ஜாப், ஒரு ஜாப்ல லேண்ட் ஆகிறதுக்கு என்னென்ன தேவை, எஸ்பெஷலி இன் கிளினிக்கல் ரிசர்ச். நான் கிளினிக்கல் ரிசர்ச் பேஸ் பண்ணி மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கில் பேஸ்டு ஜாப், லேபர் பேஸ்டு ஜாப் அப்படின்னு இருக்குது. கிளினிக்கல் ரிசர்ச் வந்து எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னா ஸ்கில் பேஸ்டு ஜாப். உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபில் நீங்கள் வந்து லேண்ட் ஆக முடியும். அதுக்கான ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், என்னென்னலாம் இருந்தால் கிளினிக்கல் ரிசர்ச்சில் ஒரு ஜாப் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கண்டென்ட் பார்த்துடலாம். கண்டென்ட் என்னென்ன அப்படின்னா எஜுகேஷன். ஃபஸ்ட்டு எஜுகேஷன் வந்து சயின்ஸ் பேக்ரவுண்டாக இருக்கணும். ஒரு சிஆர்சியோட ஜாப் ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன் எனி சயின்ஸ் கிராஜுவேட் அப்படின்னு தான் கேட்பாங்க. அது 0 to 6 month எக்ஸ்பீரியன்ஸ் கிளினிக்கல் ரிசர்ச் கோஆர்டினேட்டர் நீடட் அப்படின்னு சொல்லி தான் எந்த ஹாஸ்பிட்டல்லையும் வந்து போடுவாங்க. ஸோ நீங்கள் எந்த சயின்ஸ் கிராஜுவேட்டடாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கலாம், பயோகெமிஸ்ட்ரி படிச்சிருக்கலாம். இப்போ என் கூட கியூசியில் ஒர்க் பண்ணுற ஒரு கோலிக்கு வந்து எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி படிச்சுட்டு தான் வந்து லேண்ட் ஆயிருக்காங்க கிளினிக்கல் ரிசர்ச் கெரியரில். அதுவே என் கூட வந்து பிடிஎஸ் படித்தவங்களும் இருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா பிடெக் பயோடெக்னாலஜி படிச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்கில் பேஸ்டு ஜாப். இது வந்து நீங்கள் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தாலே போதும். நீங்கள் இந்த டிகிரி தான் வேணும், அந்த டிகிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. நீங்கள் நர்சிங்கு அந்த மாதிரி எது வேணாலும் படிச்சிருக்கலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கணும், ஸ்கூலில் பயோ சயின்ஸ் படிச்சிருக்கணும், அதுக்கப்புறமா 3 or 6 or 4 அந்த மாதிரி எந்த கிராஜுவேஷனோ யூஜியோ பிஜியோ எல்லாமே சயின்ஸ் பேஸ்டாக இருக்கணும். இதுதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ரெண்டாவது, கெயின் த எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. சப்போஸ் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் யுவர் கெரியர் பை டுடே. இன்றைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அரௌண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எது பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு பார்த்து அதோட ரிசர்ச் யூனிட்டில் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லி ஷார்ட் டேர்ம் இன்டர்ன்ஷிப், லாங் டேர்ம் இன்டர்ன்ஷிப் எதுவாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் டுடே. ஏன்னா வந்து கிளினிக்கல் ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் எத்தனை நாள் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ ஈச் அண்ட் எவ்ரி டே இஸ் கவுண்ட், ஈச் அண்ட் எவ்ரி டே எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கவுண்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்ரெஷராக ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க. அதே ஒரு ஃப்ரெஷராகவே ஒரு இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அட்லீஸ்ட் ஒரு டேட்டா என்ட்ரி, கிளினிக்கல் ரிசர்ச்சில் ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணியிருக்கீங்க, ஒரு 10 days தான் டேட்டா என்ட்ரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட அவங்கள செலக்ட் பண்ணாமல் அவங்க பிஃபார்மே படிச்சிருந்தாலும், நீங்கள் எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி தான் சூஸ் பண்ணுவாங்க, பிஃபார்மை சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஸ்கில் பேஸ்டு. உங்களுக்கு ஸ்கில் இருக்கா, நாலேஜ் இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. நீங்கள் சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருந்தால் போதும். ஸோ கெயின் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்டார்ட் யுவர் டே டு டே. ஒர்க் பண்ணுறதுக்கு இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்போஸ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா பிஃபார்ம், டிஃபார்ம், ஃபார்ம் டி எந்த கிராஜுவேட்டாக வேணாலும் இருங்க. சயின்ஸ் கிராஜுவேட்ஸு உங்கள் நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எங்கே கிடைக்குதோ, உங்களால் எங்கே முடியுதோ, எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ, எங்கே ஸ்டூடெண்ட்ஸை எடுக்கிறாங்களோ சர்ச் பண்ணி அங்கே வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்கள். ஸோ மூணாவது வந்து நெட்வொர்க்கிங். லிங்க்டின்ல ஜாயின் பண்ணுங்கள். எங்கெல்லாம் சோஷியல் மீடியா இருக்கோ அங்கெல்லாம் உங்களோட ஆஸ்பைரிங் பீப்புள் யார் யார், ஆஸ்பைரிங் கம்பெனி என்னென்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களோட நெட்வொர்க் பண்ணுங்கள்.
உங்களோட சீனியர்ஸோட நெட்வொர்க் பண்ணுங்க. யாரெல்லாம் உங்க கூட வந்து உங்களுக்கு கிளினிக்கல் ரிசர்ச்ல கெரியர் வேணும்னு நினச்சிங்கன்னா, அந்த அ அந்த இதில வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களோட நெட்வொர்க் பண்ணுங்க. அப்பதான் அவங்க கம்பெனில வந்து ரெஃபரல்லாம் வந்தது அப்படின்னா, டைரக்ட்டா உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இமெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நெட்வொர்க்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க காலேஜ்ல இருக்கும்போதே உங்களுக்குன்னு ஒரு அக்கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணி, அதில நீங்க ஸ்டார்ட் நெட்வொர்க்கிங், ஃபைண்ட் யுவர் லைக் ட்ரீம் கம்பெனி ஆர் ரிலவெண்ட் கம்பெனிஸ். நீங்க எங்க வொர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, எல்லா பிளேஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. 3வது. அப்புறம் 4வது, டெவலப் த ஸ்கில்ஸ். இப்போ கம்பெனிக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் திருப்பி திருப்பி சொல்ற மாரி ஸ்கில் தான் வேணும். அந்த ஸ்கில் என்னென்ன? கிளினிக்கல் ரிசர்ச்சுக்கு ஐசிஜிசிபி வந்து அத்துப்படியா இருக்கணும். ஸோ ஐசிஜிசிபிக்கு நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் குடுக்குறேன். அது வந்து குளோபலி அக்செப்டட் ஜிசிபி சர்டிஃபிகேட். அத வந்து நல்லபடியா படிச்சு, சிலர் வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிலாம் அந்த டெஸ்ட் கிளியர் பண்ணி ஜஸ்ட்டு ஜிசிபி சர்டிஃபிகேட் மட்டும் எடுத்துக்கிறீங்க. அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. நல்லா படிச்சு அந்த ஜிசிபி சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து கம்பெனில வந்து கொஸ்டின் கேட்கும்போதே தெரிஞ்சுப்பாங்க. நீங்க எப்படி அந்த எக்ஸாம பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஐசிஜிசிபில வந்து தரோவா இருங்க. அந்த லிங்க் நான் உங்களுக்கு கீழ மென்ஷன் பண்றேன். 2 இயர் வேலிடிட்டி அந்த சர்டிஃபிகேட்டு. அதில நெறைய மாடல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாடல்ஸ்லாம் படிச்சு அந்த இதில வந்து வெப்சைட்ல வந்து நீங்க இது ஜிசிபி சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம். அந்த மாடல்ஸ் கம்ப்ளீட் பண்ணி படிச்சு எக்ஸாம் மாதிரி குடுத்ததுக்கப்புறமா அந்த சர்டிஃபிகேட் வரும். 80-90% எடுத்தா மட்டும் தான் பாஸ் ஆகும் அதில. ஸோ அந்த லிங்க் நான் கீழ குடுக்குறேன். வேணும்னா நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். அந்த எக்ஸாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்க யார் யாருக்கெல்லாம் வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த எக்ஸாம் ஐசிஜிசிபி எக்ஸாம் எப்படி பண்ணணும்னு. அண்ட் தென் ஸ்கில் டெவலப்மெண்ட்லேயே வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியால வந்து இந்தியன் சொசைட்டி ஆஃப் கிளினிக்கல் ரிசர்ச் வந்து பெரிய கம்பெனிஸோட டை அப் பண்ணி சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஐஎஸ்சிஆரோடைய லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே ஃப்ரீயாக ஜிசிபி சர்டிஃபிகேட்ஸு, இந்தியன் ரெகுலேஷன் என்டிசிடி 2019 ரெகுலேஷனோடைய அதை பற்றியான ஒரு ஷார்ட் ஒர்க் ஷாப்பு அந்த மாதிரிலாம் நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த வெப்சைட்டை வந்து கீப் ஃபாலோயிங். அதில் என்னென்னலாம் போடுறாங்களோ எல்லா ஒர்க் ஷாப்பும் அட்டன் பண்ணுங்கள். ஒரு 700 500 அந்த மாதிரி சார்ஜஸ் இருக்கும். சார்ஜஸ்லாம் பார்க்காதீங்க. அது போய் அட்டன் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. ஒரு கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணக்குள்ள ஒருத்தர்கிட்ட அந்த ஜிசிபி சர்டிஃபிகேட்டு இருக்குது. அண்ட் தென் ஐஎஸ்சிஆர் சர்டிஃபிகேட் இருக்குது. இன்னொருத்தர்கிட்ட டிகிரி இருக்குது, ஆனால் இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இல்லை அப்படின்னாலும், யார்கிட்ட சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ, நாலேஜ் இருக்கோ, ஸ்கில் இருக்கோ அவங்கள தான் எடுப்பாங்க. அந்த இடத்துல டிகிரி டசன்ட் மேட்டர். நீங்கள் சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருந்தால் போதும். ஸோ பிஃபார்ம் படித்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்போவுமே இருக்கும். பட் அவங்கக்கிட்ட இந்த ஸ்கில்ஸ்லாம் இல்லை அப்படின்னா, யார்கிட்ட ஸ்கில் இருக்கோ அவங்கள தான் எடுப்பாங்க. ஓகேவா? அப்புறம் வேறு எந்த வகையில் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஹெச் ஆர்கனைசேஷன்னே ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய் நீங்கள் ஃபார்மகோ விஜிலன்ஸில் போகணும், இல்லை வந்து பயோ அனலிட்டிக்ஸில் போகணும், இல்லை குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸில் போகணும், ஆர்என்டியில் போகணும் அப்படின்னா கூட அதில் வந்து ஏகப்பட்ட பிரிவு இருக்குது, பார்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பிடிஎஃப் ரெகுலேஷன்ஸோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுவும் போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறது தான், உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறது தான் முக்கியம். எல்லாமே இன்டர்நெட்டில் தான் இருக்குது. இன்டர்நெட்டில் இல்லாததே கிடையாது. ஸோ உங்களோட டைமை வைஸாக யூஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணி ஜாபில் லேண்ட் ஆயிடலாம். இதுக்குன்னு தனியாக கோர்ஸ் படிக்கணும். 3 மந்த்து டிப்ளமோ, 6 மந்த்து அப்படின்னு கோர்ஸ் படிக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களோட டைமை நீங்கள் வைஸாக ஸ்பெண்ட் பண்ணணும் கரெக்ட் பிளேஸில். ஸோ இப்படி நீங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை த கெரியர் பாத். நீங்கள் என்ன பண்ணணும்னு ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு என்ன கெரியர் வேணும்? ஓகே, நீங்கள் கிளினிக்கல் ரிசர்ச்சுக்கு வந்துட்டீங்க. இதில் வந்து லேண்ட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பிகாஸ் இட் இஸ் ஸ்கில் பேஸ்டு ஜாப். உங்ககிட்ட ஸ்கில் இல்லை, உங்களுக்கு கிளினிக்கல் ரிசர்ச் என்னன்னே தெரியல அப்படின்னா எடுக்கவே மாட்டாங்க.
ஸோ இதில் லேண்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் லேண்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா இதில் ஒரு நல்ல கெரியர் இருக்குது. நல்ல கெரியர்னு நான் சொல்கிறது என்னென்ன அப்படின்னா, இப்போ சிஆர்சியாக ஜாயின் பண்ணுறீங்க, அடுத்து என்னவா ஆகுவீங்க? சிடிஏவா? அடுத்து என்னவா ஆவீங்க? சிஆர்ஏவா? இப்போ சிஆர்ஏனா அடுத்து என்ன ஆவீங்க? ப்ராஜெக்ட் மேனேஜரா? இப்போ அதில் என்ன ஃப்யூச்சர் இருக்குது? அதில் எவ்வளோ சேலரி இருக்குது? அதில் எவ்வளோ க்ரோத் இருக்குது? லே ஆஃப் இருக்கா இல்லையா? ஐடி மாதிரியா? இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே வேலை இருக்குமா இருக்காதா அப்படின்னு உங்களுடைய கெரியர் பாத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. உங்களுக்கு இது செட் ஆகுமா செட் ஆகாதான்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஏன்னா லேடிஸ்லாம் இருப்பாங்க, சிஆர்ஏ ஆனதுக்கு அப்புறம் அவங்களால ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ ட்ராவல் பண்ண முடியாத கட்டாயம் வந்ததுக்கு அப்புறமா சிஆர்ஏ தவிர்த்து மற்ற என்னெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு இப்போவே சர்ச் பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட கெரியர் பாத்தை நீங்கள் செட் பண்ணுங்க. ஸோ ஐடென்டிஃபை யுவர் கெரியர் பாத். அதுக்கப்புறம் ஜாப் சர்ச். இப்போ டிகிரி முடிச்சிட்டிங்க, இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டீங்க, இது எல்லாமே பண்ணிட்டீங்க. எல்லா மக்களும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இடம் இதுதான், ஜாப் சர்ச். லிங்க்டின்னு என்னென்னலாம் வெப்சைட்ஸ் இருக்கோ, naukri.com எல்லாத்துலேயுமே ஜாப் சர்ச் பண்ணுங்க. ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பாண்டிச்சேரியில் பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்குது, நான் பேர் சொல்ல விரும்பல. அவங்களாம் வந்து அவங்களோட வெப்சைட்லேயே வந்து சிஆர்சிக்கு வந்து ஆள் தேவைன்னு சொல்லி, இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து ஆள் தேவைன்னு சொல்லி அவங்களே வெப்சைட்ஸில் போடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ் கிளினிக்கல் ட்ரையல் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு லிஸ்ட் எடுங்க. தமிழ்நாட்டிலையோ பெங்களூர்லேயோ எந்த ஊரில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த ஊரில் இருந்து லிஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் அந்த வெப்சைட்லேயே பாருங்கள், நீடு இருக்கா, ரிக்குவயர்மெண்ட் இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு நியர்பையாக இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்னால் போங்க, வாக்கின் தேர் போய் கேளுங்க. ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இருக்கா, இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்களா, நான் இந்த மாதிரி இந்த கிராஜுவேட்டு அப்படின்னு சொல்லி ஜாபை வந்து சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் உட்காந்து இருக்க இடத்துல உங்களுக்கு யாருமே ஜாப் தரவே மாட்டாங்க, நீங்கள் தான் போய் சர்ச் பண்ணணும். அண்ட் தென் ப்ரிப்பரேஷன் ஃபார் இன்டர்வியூ. இங்கே நிறைய பேர் அடி வாங்குறாங்க. ஏன் அப்படின்னா, நான் இப்போ நிறைய பேர்கிட்ட பார்க்குறது என்ன அப்படின்னா, ஓவர் குவாலிஃபிகேஷன். அதாவது அவங்கள வந்து ஓவராக எஸ்டிமேட் பண்ணிக்கிறாங்க. இப்போ சிஆர்சி ஜாபும் சரி, ஸ்கில் பேஸ்டு ஜாபில் இப்போ ஒரு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, அவங்க அசோகா லேலாண்டில் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க ஸ்கில் பேஸ்டு ஜாபுக்கு தான் போவாங்க. ஸ்கில் பேஸ்டு ஜாபில் லேண்ட் ஆகுறப்போ வந்து கம்மி சேல்ரி தான் இருக்கும். எனக்கு 12,000 ரூபாய் இருந்தது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்ல கெரியரில் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது சேலரியே கிடையாது. 6 மந்த் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அவங்களுக்கு சேலரி வரவே ஸ்டார்ட் ஆச்சு. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ ஸ்கில் பேஸ்டு ஜாபில் சேலரி கம்மியாக தான் இருக்கும். 8,000 10,000 12,000 எது கொடுத்தாலும் அதை வாங்கிட்டு அந்த எவ்வளோ நாள் அங்கே ஒர்க் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு கம்பெனியில் ஷிஃப்ட் ஆக முடியுமோ அதுக்கான முயற்சி தான் நம்ம பண்ணணும். ஏன்னா ஒரு 5 இயர்ஸில் நீங்கள் எங்கே இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பீங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ண சேலரி விட இன்டூ 10 டைம்ஸ் உங்களோட சேலரி வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஸ்கில் வந்து டெவலப் ஆயிருக்கு, அதுதான் மெயின் ரிசோர்ஸே. ஸோ அது கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கிளினிக்கல் ரிசர்ச் கெரியரில் எங்கே வேணாலும் ஷைன் பண்ணலாம். ஸோ சர்ச் யுவர் ஜாப். காசு பார்க்காதீங்க, அசிங்கம் பார்க்காதீங்க. ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுமா, நான் பிஃபார்ம் படிச்சிருக்கேன், நான் ஃபார்ம் டி படிச்சிருக்கேன், நான் போய் இது பண்ணுவேனா அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அப்புறம் எனக்கெல்லாம் ஜாப் ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் இருக்காதீங்க. இதில் வந்து நான் லைவாக பார்த்ததால நான் வந்து இது சொல்கிறேன். ஸோ பி காம், பி ஜென்டில், பி கைண்ட். உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு இடத்துல போய் இதுதான் என்னோட சேலரின்னு டிமாண்ட் பண்ணிங்கன்னா எல்லா கம்பெனியும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது, ஸ்கில் பேஸ்டு இருக்காங்க, கிளினிக்கல் ரிசர்ச்சில் ஸ்கில்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க டிமாண்ட் பண்ணுற சேலரியை கொடுத்து எடுக்கிறதுக்கான கம்பெனிஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் ஸ்கில்டு பீப்புள் தான் கிடையாது. ஸோ ஃபைண்ட் யுவர் ஜாப், சர்ச் யுவர் ஜாப், பி காம், பி ஜென்டில். அப்புறம் உங்களை நீங்கள் ஓவர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஸ்கில் ஜாப்ஸு கிடைக்கிறது கஷ்டம்தான், லேண்ட் ஆகிறது தான் கஷ்டம். உங்களோட ஸ்கில்லோடு நீங்கள் லேண்ட் ஆகுங்க. அதுக்கப்புறம் உங்களோட கெரியர் டெவலப்மெண்ட்டை நீங்கள் படிப்படியாக முன்னேற்றுங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஃபார் இன்டர்வியூ பார்த்துட்டோமா. ஜாப் சர்ச் பார்த்தோம், ப்ரிப்பரேஷன் ஃபார் இன்டர்வியூ. இன்டர்வியூக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.
இந்தியன் கைட்லைன்ஸை வந்து தரோவாக படிங்க, குளோபல் கைட்லைன்ஸை தரோவாக படிங்க, அப்ரிவேஷன்ஸை தரோவாக படிங்க. நான் அப்ரிவேஷன்ஸுக்குன்னே தனியாக வீடியோ கூட ஒன்று போடுறேன், யாருக்கு வேணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எட்டிக்வெட்ஸு இப்போ ரீசெண்டாக வந்து நான் ஒருத்தவங்க வந்து இன்டர்வியூவில் அட்டன் பண்ணதை வந்து பார்த்தேன். அவங்க வந்து தமிழ் பொண்ணு தான். அவங்க இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் அவங்கள பற்றியான கமெண்ட் எப்படி வந்தது அப்படின்னா, இவங்கள எப்படி நம்ம வந்து யூனிவர்சல் ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம ஸ்பான்சர் முன்னாடி நிறுத்த முடியும் நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவா அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இன்டர்வியூ எட்டிகேட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாப் வேணும்னு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாப் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூவை நீங்கள் அட்டன் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ ஃபாலோ ட்ரெஸ் எட்டிக்வேட்ஸு. நான் இன்டர்வியூ எட்டிக்வேட்ஸுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இன்டர்நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணிங்களா, யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே வரும், அவ்வளோ வீடியோஸ் இருக்குது. இன்டர்வியூ எட்டிக்வேட்ஸ்னு போட்டாலே வரும். ட்ரெஸ்ஸில் இருந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நேரில் போய் எப்படி இன்டர்வியூ சின்சியராக அட்டன் பண்ணுவீங்களோ அப்படி தான் அட்டன் பண்ணணும். முன்னாடியே ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சிடணும். முன்னாடியே கேமரா ஒர்க் ஆகுதா, மைக் ஒர்க் ஆகுதா, இது சவுண்டு கேட்குதா, அவங்களுக்கு சவுண்டு கேட்குதான்னு ஒரு ஃப்ரெண்டுகிட்டையோ இல்லை அம்மாட்டையோ முன்னாடியே ஃபோன் பண்ணி அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் நிறையா பண்ணி வச்சுருக்கணும். டைமுக்கு ஜாயின் ஆகணும் இன்டர்வியூவில். சப்போஸ் நீங்கள் ஆஃப்லைனில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா டைமுக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். அதை வந்து சாதாரணமாக டேக்கன் ஃபார் கிராண்டடாக வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப சீரியஸாக ஒரு இன்டர்வியூவை வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். அண்ட் தென் செகண்டு, கண்டினியூஸ் லேர்னிங். நீங்கள் போய் ஒரு ஜாபில் லேண்ட் ஆன உடனே உங்கள் லேர்னிங் முடிஞ்சிருமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஐ எம் ஸ்டில் லேர்னிங். எனக்கு வந்து இப்போ 7.5 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு. ஐ எம் ஸ்டில் லேர்னிங் அண்ட் ஸ்டில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய கொலீக்ஸ்லாம் வந்து 13-14 இயர் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்காங்க. அவங்கெல்லாம் கூட ஸ்டில் லேர்னிங். இதில் வந்து எவ்ரிடே ஒவ்வொரு லேர்னிங் இருக்கும். ஒவ்வொரு நாளும் புது நாளாக தான் இருக்கும். ஸோ கண்டினியூ யுவர் லேர்னிங். அப்போ தான் உங்கள் ஸ்கில் டெவலப் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு ஜாப் ப்ரொஃபைல். எவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவ்வளோ நாள் தான் வந்து ஜாப் ப்ரொஃபைல், அவ்வளோ நல்ல வேல்யூ இருக்கும் உங்களோட சிவிக்கு. ஸோ ஃபைனல் பாயிண்ட் வந்து சீக் மென்டார்ஷிப். என்ன மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள எப்படியாவது பிடிச்சி அவங்கக்கிட்ட மென்டார்ஷிப்பை வந்து எடுக்க பாருங்கள். அவங்கக்கிட்ட இருந்து நாலேஜுக்கு எடுக்க பாருங்கள். அவங்க எப்படியெல்லாம் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட இருந்து டாட்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்கக்கிட்ட இருந்து இது ஸ்கில்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணாதீங்க. நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், வீடியோ கடைசியில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. அது தான் அந்த மென்டார்ஷிப் தான். நான் ஒரு 4-5 பேருக்கு மென்டார்ஷிப் பண்ணேன். ஐ ரியலி 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 காட் டிஸப்பாயிண்டட். அந்த பொண்ணு வாய் விட்டே கேட்டா, அக்கா நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டேஸ் வந்து மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுறவங்க சினிமா போவாங்க, பீச் போவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி எங்கேயும் போகலையா, நீங்கள் ஏன் எங்களுக்கு சொல்லித்தரீங்க அப்படின்ட்டு. நான் அப்போவே உஷாராக இருக்கணும், ஏன்டா நம்ம சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் எல்லாரும் வந்து ஒரு கிராட்டிடியூடு கூட இல்லாமல், இப்போ லிங்க்டின்ல வந்து நான் ஒரு ஜாப் வேக்கன்சி இருக்குன்னு மெசேஜ் அனுப்பிச்சேன்னா அதுக்கு ரிப்ளை கூட அவங்க பண்ணுறது கிடையாது, தேங்க்ஸ் கூட சொல்கிறது கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்டா மென்டர்ஷிப் பண்ணோம், எதுக்குடா நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிட்டேன். அதனால தான் வந்து கொஞ்ச நாள் நான் வீடியோ போடல. ஸ்டில் இருந்தாலும் யாருக்காவது ஒருத்தருக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் ஆகும் தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். ஸோ என்ன மாதிரி நான் வந்து என்னோடய இனிஷியல் கெரியர் சர்ச் டைமில் வந்து சென்னையில் தெருவாக அலைஞ்சிருக்கேன் இந்த மென்டாருக்காக. அந்த மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு ஃப்ரீயாக இன்டர்நெட்டில் ஆக்சஸ் கிடைக்கணும் அப்படின்னு தான் வந்து நான் இப்போ வந்து போஸ்ட் பண்ணுறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அவங்களுக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.